அத்தை வாங்கத்தே. அத்தை உள்ள வாங்கத்தே. ஏல வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ண போறீங்க? இங்கே உட்காரு, இது கொஞ்சம் காத்து வருதுல்ல, காத்தாட உட்கார்ந்து பேசுவோம், உட்காரு. அத்தை ஏதாவது குடிக்கல அத்தை? காப்பி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? ஏல காப்பி கீப்பிலை போட வேண்டாம், நானே 4 வா சோத்தாளி தின்னுட்டு தான் வாரேன். ஆமா, ஒருத்தரையும் காணோம். நெட்ட மாதிரி சரோஜெல்லாம் எங்க? ஏத்தே அவிய தோட்டத்துல வேலை செய்யக்கு போயிருக்காவே. அப்படியே வேலை செய்யவள பத்திராளி சொல்லிக்கிட்டு இருந்தா வேலைக்கு போக சொல்லியிருக்கேன் நீ. அதான் பேட்டாளுவ போல என்ன? ஆமத்தே சாப்பிடக்கு வருவா, வேணா சாப்பிட வரையில. அப்படியே என்ன சாப்பிடலையாங்க? ஆமத்தே இப்ப வர நேரம் தான் வந்துருவாவே. சரோஜினி எதுக்கு நின்னுட்டே இருக்கா? உட்காரு. சரி அத்தை உட்காந்துட்டே. ஆமா, இன்னைக்கு என்ன கறி வச்சா, என்ன கூட்டு வச்சா? ஏத்தே வெண்டைக்காய் சாம்பார் வச்சுட்டு கொத்தவரங்காய் கூட்டு வச்சிருக்கேன். அப்படியே நல்லா இருக்குமே. கொத்தவரங்காய் கூட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏத்தே சோறு போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? சாப்பிடுறீங்களா தேய்? எல்லாரும் ஆசை இப்பதான் சமைச்சு முடிச்சா நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். இங்க வரதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே சாப்பிட்டுட்டேன். இனி இப்ப சாப்பிட்டுக்கிட மாட்டேன், ராத்திரி தான் சாப்பிடுவேன். சரி தே, அப்ப கூட்டு தரேன் எடுத்துட்டு போங்க தேய். சரில எடுத்து வை. ஆமா, ஆனந்தி எப்ப வருவான்? சாப்பிடக்கு வருவான்ல? ஆமத்தே எல்லாரும் ஒன்னாதான் சாப்பிடக்கு வருவாவே. அது ஒண்ணு இல்ல சரோஜினி, நம்ம அஞ்சலிய நாளைக்கு பொண்ணு பார்க்கக்கு மாப்பிள்ள வரவே, அதான் உங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு நாளைக்கு வர சொல்லாமேன்ட்டு தான் கூடக்கு வந்தேன். அப்படியே தே மாப்பிள்ள பார்த்தாச்சோ? ஆமாம்மா, நம்ம சூர்யா தான் பார்த்தான். நம்ம வீட்ல இன்னும் யாரும் மாப்பிள்ளை பார்த்துக்கிடல. நாளைக்கு வந்தாதான் தெரியும் மாப்பிள்ளை பையன் எப்படி இருக்கான்னு. மாப்பிள்ள யாரு தே? எந்த ஊரு? அது வேற யாரும் இல்லாம அவன் ஃப்ரெண்டு பையலாம். சூர்யாவுக்கு நல்லா தெரியுமா அவனை பத்தி. அதான் அவனுக்கு கட்டி கொடுங்க, நல்லா பார்த்துக்கிடுவான்னு சொல்லியா. என்னைய மாதிரியே அவனும் ஒரு அனாதை பையன், அவனுக்கு யாரும் கிடையாதுன்னு சொல்லியா. அதான் அவன் பிடிவாதம் பண்ணியானே, நீ வர சொல்லி சொல்லியிருக்கேன். எத்தே அது வந்து எத்தே வாங்க தே வாங்க. எப்போ வந்தியே? இப்பதால வந்தே, வந்து உங்களோட தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்களும் 2 பேரும் தோட்டத்துல வேலை செய்ய போயிட்டேன்னு சரோஜினி சொன்னா. அதான் அவட்ட உட்கார்ந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கேன். சரி தே, நாங்க வேலைக்கு போயிட்டு இப்பதான் சாப்பிடக்கு வந்தோம். ஏக்கா சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரட்டுமாக்கா? சொத்த நேரம் பொறுத்து சாப்பிடுவோம். அத்தை வந்திருக்காவில பேசிட்டு போறேன். என்ன தே, என்ன விஷயமா வந்தியே? ஏலான அந்த பக்கம் வரப்படாதா? விஷயம் இருந்தாதான் வரணுமாக்கா? இல்ல தே, ஏதாவது விஷயம் இருக்கான்னு கேட்டேன். ஆமால, நம்ம அஞ்சலிய மாப்பிள்ள நாளைக்கு பார்க்கக்கு வரவே. அப்படியே தே, மாப்பிள்ள எந்த ஊரு? கல்யாணம் பக்கத்துல வந்துட்டு போல்க. ஏல மாப்பிள்ள பையன் நாளைக்கு பொண்ணை பார்க்கக்கு தான் வாரான். நம்மளுக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தாச்சுன்னா தான் பேசணும் மேற்கொண்டு. ஓ அப்படியே தே, சரி சரி. மாப்பிள்ள என்ன வேலை பார்க்கற? நல்ல வசதியான இடமா? அதெல்லாம் ஒண்ணும் சரியா தெரியலடா. ஏத்தே தெரியாம எப்படி வர சொன்னீங்க? ஏல நம்ம சூர்யா இருக்கான்ல, அவனுக்கு தெரிஞ்ச பையனா. அவன் தான் சொன்னான், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு கட்டி கொடுங்கன்னு சொல்லி சொன்னான். லட்சுமணாட்டையும் சொல்லியிருக்கான், என்கிட்டையும் சொன்னான். சரி, முதல்ல நான் வேண்டான்னு சொன்னேன், அதுக்கு வரதான் சரி வர சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சா கட்டி கொடுத்துருவோன்னு நினைச்சிட்டு இருக்கேன், இல்லைன்னா இல்ல. நாளைக்கு எல்லாரும் வந்துருங்களா? தோட்டத்துக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன்ட்டு கிடக்காதுங்க, காலையில அங்க வந்துருங்க. சரித்தே, நீங்க சொன்ன பிறகு கர்ப்பமா ஓடி வந்துருவான். ஏமா? ஐயா ஆனந்து, வந்துட்டியாப்பா? ஆமாம்மா, சாப்பிடக்கு வந்தேன். சரிப்பா, நம்ம அஞ்சலிய மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய நாளைக்கு பார்க்கக்கு வரவே, அதனால நாளைக்கு எல்லாரும் அங்க வந்துருங்க. ஆமாம்மா, அண்ணன் சொன்னாவே. அப்படியே லட்சுமணி சொன்னானோ? அண்ணன் சொன்னானோ சொல்லலையோன்னு தான் நம்ம போய் சொல்லிடலாமேன்னு வாடியந்தேன். நம்ம சூர்யா தப்பா அந்த மாப்பிள்ளை பையனை பத்தி சொன்னா. ஆமாம்மா, அண்ணன் எல்லாத்தையும் சொன்னாவே. அந்த பையனுக்கு சொந்தோன்னு யாருமே இல்லையாமே. ஆமாப்பா, யாரும் இல்லையா? எனக்கு அதான் கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு. சூர்யாவே ரொம்ப நல்ல பையன், கட்டி கொடுக்கலான்னு சொல்லியா. அதான் அவன் சொன்னதை நம்பிதான் வர சொல்லி சொல்லியிருக்கோம். நம்மளுக்கும் பிடிக்கணும், அஞ்சலிக்கு முதல்ல பிடிக்கணும். பிடிச்சிருந்தா மேல் கொண்டு பேசி எடுத்து கட்டி கொடுப்போம், இல்லன்னா வேண்டாப்பா வேண்டான்னு சொல்லி விட்டுருவோம். சரிம்மா. ஆனந்தி, நீனும் சரோஜினியும் என்ன வீட்டுக்கு வாங்கப்பா. நாளைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வாரியெல்லாம் கல்யாணத்து வரைக்கும் அங்கே இருங்க, இல்லன்னா அங்கேயே இருந்துருங்க. ஏம்மா, அது வந்து இப்பவே வந்தா சரி வராதுன்னு எனக்கு தோணுதுமா. நாங்க ஃபங்க்ஷனுக்கு வாரோம், வந்துட்டு உடனே இங்க வந்துருவோம். நம்ம வீட்டுல எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, நீங்க வந்து கூடன்னு அவசியம் இல்லம்மா. நாங்க அங்க கண்டிப்பா இருப்போம். இல்லப்பா ஆனந்தி, உன்கிட்ட அண்ணன் சொன்னானோ சொல்லலையோ, உனக்கு தெரியுமோ தெரியாதுன்னு தான் சொல்லலாமேன்னு வாடியந்தேன். நீ வேற நேத்து வரல, இன்னைக்கு அந்த பக்கமே வரல. இன்னைக்கு காலையில வரலான்னு தான் நினைச்சேன், சீக்கிரமா தோட்டத்துக்கு போயிட்டேன். சாயங்காலம் வரணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரிப்பா, பரவாயில்ல, உனக்கு வேலை இருக்குன்னு தான் நான் வந்தேன் பாத்துக்க. சாயங்காலம் வந்து அப்பாவை பாரியா, இல்லன்னா இன்னைக்கு சாயங்காலமே கிளம்பி எல்லாரும் அங்க வந்துருங்களா.
சரிம்மா, முடிஞ்ச அன்னைக்கு சாயங்காலம் வாரோம். இல்லைண்ணா நாளைக்கு காலையிலே வந்துடும்மா. சரிப்பா ஆனந்த். ஏல சாரஜா நீனும் வந்துரு. நேத்த மாதிரி நீனும் வந்துரு, சின்னதரையும் வர சொல்லு, கூட்டிட்டு வா. சரி நான் இன்னைக்கு ராத்திரி கூட ஓடி வந்துடுவேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமா நாளைக்கு ஃபங்க்ஷன்னா பிரியாணி தானே? ஏல பிரியாணி தானே போட்டுருவா. சரி தாய், நான் இன்னைக்கு ராத்திரிலேருந்து சாப்பிடாம இருந்து நாளைக்கு அங்கே வந்து சாப்பிட்டுக்கிடி. அஸ்வின், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஸ்ரீனிவாசனை பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க. அம்மா இப்போ அண்ணனை கூட்டிட்டு வர்றதுக்காக தோட்டத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆமாண்டா, இந்த கல்யாணத்து வரைக்கும் இங்கேயே இருக்க சொல்லி அம்மா சொல்ல போறாங்களாம். நீ கஷ்டப்பட்டு அவியல வெளிய தோர்த்தடா, ஈஸியா உள்ள வந்துருவா போல இருக்கே. வரட்டும்டா, நான் தான் அண்ணனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஐடியாவே கொடுத்தேன். என்னல சொல்லியா? ஆமா அஸ்வின். அவிய வெளிய போற காரணம் நீ தானல. டேய், பிரிக்கிற மாதிரி பிரிப்பேன், சேர்க்கிற மாதிரி சேர்ப்பேன். அப்பதான்டா என் மேல நம்பிக்கை வரும். சொத்து எல்லாத்தையும் என் பேருக்கு எழுதி தருவாங்க. இந்த பக்கமும் பால் போடணும், அந்த பக்கமும் கோல் போடணும்டா. இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறவனும் நான் தான், எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்கிறவனும் நான் தான். சரியான கிரிமினல் நீ. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த யாமினி லூஸ் இருக்கு, அதுகிட்ட இந்த ஃபேமிலியும் ஒண்ணு சேரணும், அதான் என்னோட ஆசை அப்படின்னு சொன்னேன்னா அப்படியே நம்புதுடா. என்ன சொன்னாலும் அப்படியே நம்புறாடா. என்னைய கடவுள் மாதிரி பாக்குறாவ. ஆமாண்டா மச்சான், உங்களுக்கா இவ்வளவு நல்ல மனசு, நீங்களா இவ்வளவு நல்லவரு அப்படின்னு கேக்குறா. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ அள்ளி கொட்டிட்டு இருக்கேன். எதுக்காகன்னு சொல்லு? சொத்துக்காக தான்டா, வேற எதுக்காக? இவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கி நான் என்ன பேங்க்லயே போட முடியும்? எல்லாம் பணத்துக்காக தான். எல்லார்கிட்டயும் நல்லவங்கிற பேர் வாங்கிட்டேன். இந்த கல்யாணம் மட்டும் நான் நினைச்ச மாதிரி நடந்துட்டேன்னு வச்சுக்க, அது போதும்டா. அதுக்கப்புறம் நம்ம ஃபாரின் போறதை யாராலையும் தடுக்க முடியாது. வீட்டை விட்டு கஷ்டப்பட்டு வெளிய அனுப்புறா, மறுபடியும் எல்லாரையும் உள்ள சேர்க்கணும்னு நினைக்கிறா. என்னதான உன் பிளான்? ஆனந்தனே மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தாவனா அவர் பேருக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சிருவாவே, உனக்கு தெரியாதோ? டேய், ஆனந்த என்ன பேருக்கு இதுக்கு மேல ஒரு சொத்து கூட எழுதி வைக்க மாட்டாவடா. எப்பல சொல்றா? ஆல்ரெடி அவர் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிருக்காரு. மறுபடியும் அந்த அண்ணே கோச்சிட்டு போயிட கூடாதுன்னு சொத்து எல்லாத்தையும் எழுதி வச்சு நல்லபடியா பாத்துக்கப்பான்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? டேய், குடும்பம் முக்கியம் இல்ல, பொண்டாட்டி மட்டும் தான் முக்கியம்னு அண்ணன் கூட்டிட்டு வெளியே போயிட்டாரு. சோ இந்த குடும்பத்தை அவரால் பாத்துக்கிட முடியாதுன்னு அம்மாக்கு இப்பவே தோணி இருக்கும். கண்டிப்பா அண்ணன் பேருக்கு எழுதி வைக்க மாட்டாங்க. அவர் இனி இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, சொத்தை அவர் பேருக்கு எழுத மாட்டாங்க. மிச்சம் இருக்கிறது லட்சுமணன் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். அவரை காலி பண்றதுக்கு தாண்டா ஐடியா கிடைக்காம நானே சுத்திட்டு இருக்கேன். அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கேன், கன்ஃபார்மா எல்லா சொத்தும் எனக்கு தான். அதான் சொன்னேன்லடா, உங்க ஒய்ஃப் சரியில்லை, எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அண்ணன் பேருக்கு சொத்து போச்சுன்னா. அதனால கண்டிப்பா அங்கேயும் போவாது. ஆனா எனக்கு ஒண்ணு அமைஞ்சிருக்கு பாரு, கடவுள் தந்த வரோண்டா. அவளுக்கும் எல்லார்கிட்டயும் நல்ல பேர் இருக்கு, எனக்கும் எல்லார்கிட்டயும் நல்ல பேர் இருக்கு. அப்ப சொத்து யாருக்கு வரும் நீயே சொல்லு பாப்போம். பாத்தியா, உனக்கே தெரியுது. இன்னும் கொஞ்ச நாள் தான், அக்கா கல்யாணம் முடிஞ்ச உடனே அம்மா சொத்தை எழுதிருவாங்க. அந்த டைம்காக தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஐயாவோட பர்ஃபார்மன்ஸ பாரு. அஸ்வின், எங்க அக்கா கல்யாணத்தை செம்ம கிராண்டா பண்ணணும்டா. என்னோட கல்யாணம் ஆனந்தன் கல்யாணம் நடந்துச்சுல, அதை விட கிராண்டா அஞ்சலி அக்கா கல்யாணம் பண்ணணும். இந்த ஊருக்குள்ள இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்கவே கூடாது. அவ்வளவு சூப்பரா இந்த கல்யாணத்தை நடத்தணும்டா. அது மட்டும் இல்ல, எங்க அஞ்சலி அக்காக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும். ஏன், அவங்க பேர்ல சொந்தமா ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும்டா. அஞ்சலி அக்கா ரொம்ப நல்லா இருக்கணும், அதான் எங்க எல்லாரோட ஆசை. வா யாமினி, அக்கா கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அஞ்சலி அக்கா கல்யாணத்தை செம்ம கிராண்டா பண்ணும் யாமினி. ஆமா மச்சான், பெரிய மண்டபம் புக் பண்ணணும். சரி மச்சான், முதல்ல பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். ஏன் அப்படி இந்த கல்யாணம் கூடாதுன்னு நினைக்கிறியா? நிச்சயமா என்னோட ஃப்ரெண்டை எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு யாமினி. ஏன்னா என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல பையன், அவனை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அப்படியே அவனோட கேரக்டர் என்னோட கேரக்டர் மாதிரி தான், அடுத்தவங்களுக்காக தான் அவன் யோசிப்பான். சரி மச்சான், நீங்க சொல்லும் போதே எனக்கு அந்த பையனை பிடிச்சு போச்சு. பையன் சொல்லக்கூடாது யாமினி, எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறான். எனக்கு இனி அவன் மச்சான், உனக்கு அண்ணே, அவர் அப்படிதான் கூப்பிடணும், சரியா? சரி மச்சான், நீங்க எவ்வளவு அழகா உறவுகள் எல்லாம் மதிக்கிறிய. என்ன அவரு நம்மளுக்கு சொந்தமே ஆகல, அதுக்குள்ள உறவா நேசிக்க ஆரம்பிச்சிட்டிய. எனக்கு அவன் சொந்தமாயிருவான்னு தோணுது யாமினி. இது வரைக்கும் என் ஃப்ரெண்டா இருந்தான், இனி சொந்தமாக போறான். அவனுக்கும் எல்லா சொந்தமும் கிடைக்க போகுது. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான் மச்சான், நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு. சரியா, நீ அக்கா கிட்ட பேசுனியா? அக்காவுக்கும் கல்யாணத்துக்கு ஓகே தான். அப்படியா? ஆமா மச்சான்.
தேங்க்ஸ் யாமினி. அக்கா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒன்னால தான் அக்கா கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்காங்க. மச்சான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் நல்லா இருக்கும்னு அஞ்சலி கிட்ட சொன்னனா, அஞ்சலியும் அதை புரிஞ்சுக்கிட்டா. சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன், மாப்பிள்ளைய பார்த்து பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. நிச்சயமா அக்காவுக்கு பிடிக்கும். கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கணும். சரி மச்சான், கல்யாணம் நடந்தா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். சரி யாமினி. மச்சான் நீங்க அஸ்வின் அண்ணா கூட பேசிட்டு இருங்க, நான் ரூமுக்கு போறேன். சரி யாமினி நீ போ. என்ன சிஸ்டர் உன்னை எப்படி நம்பறாவ? ஐயாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிடா. இப்பவே எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றேன் பாத்தியா? தினமும் அவகிட்ட பர்ஃபார்மன்ஸ் அள்ளி தெளிச்சு அவளை இப்படி மாத்தி வச்சிருக்கேன். சரிதான். பாவம், நான் இங்க இருந்து போயிட்டா முதல்ல ஏமாற போறது இவதான். ஆமால சிஸ்டர் மட்டும் கூட்டிட்டு போயிருப்போமா? டேய் சும்மா இருறா. இவதான்டா பெரிய வில்லி. இந்த குடும்பத்து மேல நிஜமாலே இவ பாசம் வச்சிருக்கா. நம்மள மாதிரி இல்ல. நம்ம கூட்டிட்டு போனோம்னு வச்சுக்கேன், நம்மளதான் முதல்ல காட்டி கொடுப்பா. அதனால இங்கேயே கடந்து அழுதுட்டு இருக்கட்டும். ஃப்ராட், நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணவதானே இவதான்டா முதல்ல ஆளானோம். ஏய் சிஸ்டர் பாவல. பாவம் புண்ணியத்துக்குலாம் இடம் இல்லடா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். யார் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை. கல்யாணம் முடிஞ்ச உடனே சொத்து எழுதி வாங்குறோம், கிளம்பிக்கிட்டே இருக்கோம். புரியுதா? புரியல. சரி அஸ்வின், வா போலாம். ஏ அஞ்சலி, நாளைக்கு உன்னைய பொண்ணு பார்க்க வராவலாமே, அப்படியா? எஸ் எஸ் அப்படிதான் சொன்னாங்க. அஞ்சலி நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன ஷில்பா சொல்லு. தயவு செஞ்சு கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிடாத அஞ்சலி. ஓ மை காட், வை? எப்படியாவது இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிரு. தயவு செஞ்சு கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிடாத அஞ்சலி. ஏன் ஷில்பா இப்படி சொல்ற? யாமினி என்னடானா கல்யாணம் பண்ணிக்கோ, லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்றா. நீ என்னடானா கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்ற. வை? நான் கல்யாணம் பண்ணிட்டு படிய பாட பார்த்தல்ல, ஒரு நேரம் கூட நிம்மதியா இருக்கவே முடியாது. நீ இப்ப எவ்வளவு ஃப்ரீயா எவ்வளவு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு 3 வேளை சமைக்கணும், 3 வேளை பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும், வீடு கூட்டணும், துடைக்கணும், பிள்ளை பெத்துக்கிடணும், பிள்ளைகளை பாத்துக்கிடணும். ஏ அம்மம்மோ எவ்வளவு வேலை இருக்கும் தெரியுமா? அதுக்குதான் சொல்றேன் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிடாத. நீ இப்படியே இரு, அப்பதான் நீ சந்தோஷமா இருக்க முடியும். யாமி என்னடா கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் நீ நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா வயசானதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றா. நீ என்னடா இப்படி சொல்ற? நான் உங்க 2 பேர் பேச்ச எதை கேக்குறது எதை கேட்காம இருக்கிறதுனே புரியல. அஞ்சலி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிம்மதியா இருக்க முடியாது அஞ்சலி. இதுக்குதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிடலன்னு சொன்னேன். மைனி தான் அங்க வேலைக்கார இருக்காவலான்னு கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாவ. கடைசியில பார்த்தாங்க வேலைக்காரவியெல்லாம் இல்ல. நானும் இப்ப நிம்மதியா இல்ல. அங்கேயே இருக்க முடியாம இங்கேயே இருக்க முடியாம தவியா தவிச்சிட்டு கிடக்க அஞ்சலி. என்னைய மாதிரி நீயும் ஆயிராத. அதனால இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. அப்பதான் நீ நல்லா இருக்க முடியும். ஆனா யாமினி வேற மாதிரி சொன்னாலே, கல்யாணங்கிறது காலகாலத்துல பண்ணிக்கிடணும். வயசானதுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கிறதுல கஷ்டம். கல்யாணம் பண்ணிட்டு கூட நீ ஹீரோயின் ஆகலாம். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்தா வயசாயிருச்சுன்னா யாரும் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டாங்கன்னு சொன்னா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் சரி மாப்பிள்ளை தானே பார்க்க வராங்க, வரட்டும் நானும் சொல்லிட்டேன். அஞ்சலி ஆவியெல்லாம் அப்படிதான் சொல்லுவாவ. யாமிக்கு நம்ம வீட்டுல என்ன குறைச்சல் சொல்லு? சூர்யா அவளை நல்லா பாத்துக்கிட்டியா, அதனால அவ சந்தோஷமா இருக்கா. வேலை செய்யறதுக்கு ரோசாப்பு மைனி இருக்காவ. யாமிக்கு பெருசா வேலையும் இல்ல. அது மட்டும் இல்லாம இங்க இவ்வளவு பேர் இருக்கியல்ல, நல்லா ஜாலியா இருக்கு. அதனால அவ அப்படி சொல்றா. ஆனா இங்க இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போனாதான் நம்மளுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும் அஞ்சலி. மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமைன்னு ஒண்ணு நடக்கும். நம்மளால ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்க முடியாது. புருஷன் முதல்லலாம் நல்ல விதமா தான் பேசுவாரு, போக போக வேற மாதிரி பேசுவாரு. அதனால வேண்டாம் அஞ்சலி, சொல்றத கேளு. செல்வா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மாப்பிள்ளைக்கு சொந்த பந்தம் யாருமே கிடையாதா. அப்பா அம்மா கூட இல்லைன்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இந்த ஊர்ல தான் இருக்க போறேன். எனக்கு இங்க ஒரு வீடு வாங்கி தர போறாங்களா? அப்படியா? ஆமா, அதனால எனக்கு மாமியார் கொடுமையும் கிடையாது, நாத்தனார் கொடுமையும் கிடையாது, புருஷன் கொடுமையும் கிடையாது. புருஷன் கொடுமை பட்டு நானே எங்க அம்மா வீட்டுக்கு ஓடி வந்துருவேன். இல்ல நான் அவனை வீட்டை விட்டு துரத்திடுவேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் ஏன் இஷ்டப்படி தான் இருக்க போறேன். அதனாலதான் எனக்கு இவ்வளவு சூப்பரான மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்தது வேற யாரும்
நானும் ஏகப்பட்ட வேலைக்காரவி இருக்காவே நினைச்சதெல்லாம் கிடைக்கும் நாங்க வாக்கப்பட்டு போனேன் அஞ்சலி. ஆனா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. நாமளே தான் எல்லா வேலையும் செய்யணுமா? வசதி இருந்து என்ன பிரயோஜனம்? நாமளே வேலை செய்யறதுக்கு எதுக்கு அங்க போய் இருக்கணும்னு சொல்லு. நீ சொல்றது கரெக்ட் தான். அதனாலதான் என் தம்பி எனக்கு இப்படி ஒரு சூப்பரான மாப்பிள்ளைய பாத்திருக்கான். பேசாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறேன். நல்ல யோசனை தான் அஞ்சலி. நான் கூட கல்யாணம் முடிச்சிட்டு இந்த ஊரை விட்டு போய் கஷ்டப்படுவியோன்னு நினைச்சுதான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா இப்பதான் மாப்பிள்ளைக்கு யாருமே இல்லைன்னு சொல்றியே. பேசாம இந்த பையனை கட்டிட்டு இந்த ஊர்லயே இரு. அப்பதான் நான் வந்தா போனா உன்கிட்ட பேச முடியும். நம்ம ஜாலியா சந்தோஷமா எப்பவும் போல இருக்கலாம். ஆமா ஷில்பா, எனக்கும் இந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. சொந்த பந்தங்களோடு இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு டார்ச்சர் அனுபவிக்கிறத விட இப்படி யாருமே இல்லாத பையனை கட்டிக்கிடலாம். லைஃப் நல்லா இருக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது.